ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இது நம்ம சேனல் பென் குயின். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து கிட்ஸுக்கு வந்து எப்படி வந்து பண்ண சொல்லி கொடுக்கறதுங்கிற வீடியோஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னால என்ன பெனிஃபிட், ஏன் பண்றோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்றது வந்து ஈஸியா இருக்கும் நமக்கு. அதே இது குழந்தைங்க கிட்ட போயிட்டு நீ வந்து மூச்சை உள்ள இழு, இதுல வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, லங்ஸ் வந்து சுருங்கி விரியும், இப்படிலாம் சொன்னா குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா புரியாது. ஸோ குழந்தைங்களுக்கு எப்படி வந்து இதை வந்து ஆக்டிவிட்டிஸ் மூலமா பண்றதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ், ஒரு வெஜிடபிள்ஸ் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதை வந்து குழந்தைங்க கிட்ட கொடுத்து இது வந்து என்ன ஸ்மெல் வருது, இதோட ஸ்மெல்ல நீ எதுலையாவது ஒரு இதுல டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம். இப்போ ஜிஞ்சருக்கு ஒரு ஸ்மெல் உண்டு, அதே மாதிரி ஏலக்காவை எடுத்துக்கலாம், புதினா, என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்க குக் பண்ணிட்டு இருக்கும் போது குழந்தைங்க கிட்ட காட்டி அதை ஸ்மெல் பண்ணி என்ன ஸ்மெல் வருதுன்னு கேளுங்க. அப்போ ஸ்மெல் பண்ணும்போது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, டீப் பிரீத் வந்து பண்ணுவாங்க. இது டால்கம், பெர்ஃப்யூம்ல எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல், ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்ல வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம். இன்னொரு ஐடியா என்னன்னா, குழந்தைங்களுக்கு ஹைட் அண்ட் சீக் மாதிரி கண்ணை வந்து கட்டி விட்டுட்டு மேங்கோ, ஸ்மெல் வர ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல, ஜாக் ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி, எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்க கிட்ட இது என்ன ஃப்ரூட்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கேட்கலாம். இது வந்து இன்ஸ்பிரேஷனுக்கான எக்ஸசைஸ். இன்னொன்று என்னன்னா, பேப்பரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க, சரிங்களா? கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பவுலை வந்து குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டு இங்கே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராவை வச்சுட்டு பேப்பரை குழந்தை எடுத்து இங்கே போடணும். அப்போ என்ன ஆகும், பேப்பரை இழுக்கும் போது குழந்தை காற்றை உள்ளே இழுக்கும், விடும்போது காற்றை வந்து வெளியே விடும். இது ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ். குழந்தைங்களுக்கு சும்மா பேப்பரை கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி செய்யறதுக்கு வந்து சொல்லி கொடுங்க, சரிங்களா? அப்புறம் சும்மா குட்டி குட்டியா பேப்பர்ஸை வந்து கட் பண்ணிட்டு குழந்தைய வச்சுட்டு கையில வச்சுட்டு இப்படி ஒன்னா குழந்தைங்களுக்கு பேப்பரை வந்து ஊதுறதுக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் ஒரு கப்புல தண்ணியை கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வரும் இல்லையா, இது எல்லாமே குழந்தைங்க ஜாலியா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது எல்லாமே வந்து நம்ம விளையாடிட்டு இருக்கோம், விளையாட சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டா பண்ணுவாங்க. இப்ப வந்து மூச்சை வந்து வெளியே விடுறோம். இது ஒரு எக்ஸசைஸ். நெக்ஸ்ட், இது குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து பெஸ்ட் எக்ஸசைஸ். ப்ரீத்திங் எக்ஸசைஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பலூன் ஊத சொல்லலாம். டெய்லி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பலூன் எடுத்து கொடுத்து ஊதலாம். அப்போ இதை ஊதும் போது வந்து குழந்தைங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கூட, சில குழந்தைங்களால பலூன் ஊத முடியாது ஈஸியா. ஸோ குழந்தைங்களோட லங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ். பலூன் ஊத சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் பபிள்ஸ் ஊதுறது, இது எல்லாமே குழந்தைங்க வந்து ரொம்ப ஜாலியா வந்து பண்ணுவாங்க. ஈஸியா இருக்கும் இல்லையா? இது வந்து மூச்சை வெளியே விடுறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த பபிள்ஸ். இது என்னன்னு பாத்துக்கோங்க. இதுல நான் ஒரு அம்பர்லா பிக்சர் தான் வரைஞ்சிருக்கேன். இதுல நீங்க என்ன பிக்சர் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஒரு ஃப்ளவரோ இல்லாட்டி ஒரு பட்டர்ஃப்ளையோ, என்ன ஒரு பிக்சர் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இதோட கான்செப்ட் வேற ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நான் பண்றேன் பாருங்க. இது ஒரு அம்பர்லா வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த ஒரு அம்பர்லா இருக்கு. இதுல நான் என்ன போட்டிருக்கேன்னா இன்னுன்னு போட்டிருக்கேன். இன்னுன்னா என்னன்னா, காத்தை உள்ள இழுக்கணும். அப்புறம் உள்ள இழுத்துட்டு இந்த கிரையான்ஸை வச்சுட்டு அப்படியே இப்படி குழந்தைங்க வரைஞ்சிட்டே வரணும். வரைஞ்சிட்டு வந்துட்டு இங்கே கொண்டு வரணும். அப்புறம் இதுல ஹோல்டுன்னு போட்டிருக்கேன். லாஸ்ட் ஹோல்டுன்னு போட்டிருக்கேன் இல்லையா, இதுல ஹோல்டு பண்ணணும். ஹோல்டு பண்ணிட்டு காத்தை வந்து வெளியே விடணும். இதுல அவுட். நெக்ஸ்ட் மறுபடி ஹோல்டு, மறுபடி இன். இது ஒரு சர்க்கிள் மாதிரி. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு பிக்சர் வேணாலும் போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அம்பர்லா போட்டிருக்கேன் இல்லையா, அம்பர்லாவை ஃபில் பண்றேன். பிரீத் இன்,
hold, out. நெக்ஸ்ட் breathe in. மறுபடி சர்க்கிள் மாதிரி. இதை நீங்க சர்க்கிளாவும் போட்டு கொடுக்கலாம், ஸ்டாராவும் போட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு என்ன ஒரு நாளும் வேற வேற பிக்சர்ஸ்னா போட்டு கொடுத்துக்கலாம். 4 இதுதான். breathe in, breathe out, hold, மறுபடி breathe in. இது 4 ரொட்டீனா வர மாதிரி. அப்போ குழந்தைகிட்ட இதுல என்ன நோட் பண்ணி, இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்கள்ல இருந்து இது வந்து கண்டிப்பா தெரியும். ஹோல்டு பண்ணுங்க, இப்போ இன், இப்போ அவுட், இது எல்லாமே 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்படி ஒரு டயக்ராம் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா போதும், குழந்தைங்க வந்து அழகா அதை வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ் மெத்தட் தான். நீங்க வந்து இந்த மாதிரியான பிக்சர்ஸ் வந்து போட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஆக்டிவிட்டிஸ் வச்சு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.